வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2013 வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் ஜான் டே. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு தந்தி ஒன்ல ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் இந்த படத்தோட பேர் மெய்ப்பொருள் அப்படிங்கிற டைட்டில் தான் படத்தை நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அண்ட் இந்த படம் நமக்கு தந்தி ஒன்ல ஃப்ரீயாகவே யூடியூப்ல அப்லோட்லாம் இருக்குது. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2013 வெளிவந்த ஒரு படம். ஸோ அந்த மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓகேஷான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த படத்தோட சிம்பிளான கதைன்னு பார்த்தாக்கா, கதையில் வரைக்கும் நம்ம ஹீரோ ஒரு பேங்க் மேனேஜராக இருப்பாங்க. ஸோ இவனோட பொண்ணு ஒரு ஃபாரஸ்ட் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. சில வருஷங்கள் கழிச்சு இவர் வேலை செய்கிற அதே பேங்க்கில் ஒரு ராபரி இன்னும் நடக்குது. அண்ட் அவங்களோட ஒய்ஃபுமே பார்த்தீங்கன்னா கொடூரமாக ஒரு கும்பல் தாக்கிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவனோட பொண்ணு சாதாரணமாக சாகலை, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்கேம் இருக்குது. ஸோ இதனால் செத்தாங்கன்றதை நம்ம ஹீரோ எப்படி தேடி போய் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றதையும், ஸோ நம்ம ஹீரோவுடைய பொண்ணோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மை என்ன அப்படின்றத எப்படி நம்ம ஹீரோ வெளியே கொண்டு வந்தார் அப்படின்றதான் படத்தோட கதையே. ஓவராலாக இந்த படம் ஒரு டீசெண்டான ஒரு படம் தான். லெவலுக்கு இல்லை, ரொம்ப ரொம்ப அவுட்டேஜ் டேட்டடான ஒரு படம். ஸோ அந்த மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேபி இந்த படம் உங்களுக்கு ஒரு வாட்சபிள் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் பெருசாக இல்லைங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சீன்ஸ்லாம் ரொம்ப லேகிங்காக ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் ரேட்டிங்ஸ் 5க்கு 2 கொடுக்கலாம்.